வெல்கம் டு ஓடிசி கேம் பிளேயர் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேவ் ரன் தான் கைஸ். நம்ம போயிட்டு வர போகிறோம். அது இப்போ நம்ம பன்றியை தூக்கிட்டு தான் போக போகிறோம் கைஸ். பன்றி ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பயங்கரமாக இருக்கான் இப்போ பன்றி. கேவ் ரன்னை முடிச்சிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஆர்டிஃபிக்ட் ஒன்று எடுத்துகிட்டு அடுத்தலாம் இனி ஆர்டிஃபிக்ட் இது ஒன்று தான் கைஸ் எடுப்பேன். கேவ் ரன் போயிட்டு இனி அதுக்கு அடுத்தலாம் இன்னும் டைனோஸ் பவர்ஃபுல்லாக பிடிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பிடிக்கணும் கைஸ். செம்மையாக இருக்குதுல்ல. ஆனால் ஹைட்டு தான் கைஸ் அவ்வளோ ஜம்ப் பண்ண மாட்டேன்றான். இந்த தைலக்கோழி வேறு பிடிக்கணும். ஸ்டாபர் தூத்தா தைலக்கோழி மரத்து மேலேருந்து தாண்டுவானே ஸ்வாம்ப் ஏரியாக்குள்ளே. அவனை பிடிக்கணும் கைஸ். பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த கேவரனுக்கு இப்போதைக்கு இவனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வேணால் வேறு ஒருத்தனை மாற்றிக்கலாம் கைஸ். இவன் அப்படியே நிற்கட்டும். இப்போ இவனை தூக்கி வச்சுட்டு நான் கேவுக்கு போகிறேன் கைஸ். அந்த கேவ் இங்கே தான் இருக்குது பக்கத்தில். பாதி பேர்த்துக்கு தெரியும் அந்த கேவ் இங்கே தான் இருக்குங்கிறது. தெரியாதவங்க பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா? ஹெச்பி நம்ம பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா 4140 இருக்குது. 160வது லெவலு, 116வது லெவலு. இங்கே தான் கைஸ் கேவ். இந்த மலைக்கு அங்கிட்டு போகணும். சென்டரில் ஒரு ரிவர் போகும். அந்த ரிவருக்கு அங்கிட்டு தான் கைஸ். கேவை பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி போயிட்டு வந்தேன் என்னென்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் கேவ் ரன் பண்ண போகிறது. ஓகேவா? இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் கைஸ். நீ வரப்போகிற வீடியோலலாம் நிறையா டீமிங் இருக்க போகுது. நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் பயங்கரமான வீடியோலாம், நீங்கள் நினைக்கிற வீடியோ நினைக்காத வீடியோலாம் எல்லாமே இருக்குது. இந்த ட்ராப் ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா ட்ராப் வந்துருச்சா? வரல கைஸ். வேஸ்ட்டு. நீ வரப்போகிற வீடியோலாம் பயங்கரமான டைமில் நான் டைம் பண்ண போகிறேன். நீ பாஸ் ஃபைட்டுக்கு தான் தயாராகணும். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட க்ரையோ போடும் இல்லையா கைஸ். நான் அங்கிட்டிருந்து எந்த டைனோமே பிடிச்சாலும் நான் வீட்டுக்கு எட்டு வர முடியாது. அதனால் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வீடியோ ஒன்று வரும். அது முடிஞ்சு அதுக்கடுத்த வீடியோவில் தான் கைஸ் நீங்கள் அந்த டைமிங்கை பார்க்க போகிறீங்க. எனக்கு வேறு சர்ப்ரைஸாக வச்சுக்க பிடிக்கவே மாட்டேது கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிடுறேன். நான் சர்ப்ரைஸ் எதுக்கு சொல்லிடலாம். சர்ப்ரைஸ் என்னால் வைக்க முடியாது, அதனால் இப்பயே சொல்லிடுறேன். இந்த வீடியோ முடிஞ்சு அதுக்கடுத்த வீடியோ முடிஞ்சு அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம ரைனோ நத்தா டீம் பண்ண போகிறோம் கைஸ். இன்னொரு வீடியோ போடுவேன். அதுக்கடுத்த வீடியோவில் தான் ரைனோ நத்தா டீம் பண்ண போகிறேன். எல்லோரும் மறக்காமல் இருங்க. அதுக்கான தயார் போய்கிட்டே இருக்குது. இங்கே தான் கேவ் இருந்துச்சு. இந்த ஓரத்துலையாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் நான். இல்லை கைஸ், ஒரு கொக்கை மாதிரி இருக்கும். அதனால் உள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். உள்ளே தான் போயாகணும், வேறு வழி இல்லை. இருங்க சருன்னு போவோம். நானும் போய் அந்த கேவை ஃபஸ்ட்டு ஆஃப்லைன்லேயே கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த கேவை நான் இங்கே தான் கைஸ். இங்கே அப்படியே பார்த்துட்டே போவோம். ரைட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கேவு. இங்கிட்டு அவ்வளோதான் பாதை எண்டு. இங்கிட்டு தொலைவி பார்ப்போம். போட்டும் இது நான் கேவா? இல்லையே, அது கேவ் இல்லை கைஸ். இங்கே அவ்வளோக்கும் டேஞ்சரான அனிமலும் எதுவும் இல்லை. நல்ல சேஃப்டியாகவே நம்ம கழுகு வெளியே விட்டு இவனை தூக்கிட்டு போகலாம். இப்போதைக்கு நான் கழுகை வச்சு தான் கைஸ் இவங்களெலாம் கொண்டாந்துட்ருக்கேன். கிரையோபாட் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் கிரையோபாட்டுக்கு நம்மக்கிட்ட சாவி இல்லை. சாவி இருந்துச்சுன்னா ஒன்றும் பெட்டராக இருக்கும். சாவி தான் இல்லை. சரி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக சாவியெல்லாம் எடுத்துடலாம் கைஸ். இப்போ நானும் அந்த கேவை தொலை வரேன். இங்கிட்டும் காணோம். இங்கிட்டு அவ்வளோதான் எண்டு. திருப்பி தான் போகணும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் என் காய்ஸ். இங்கிட்டு இல்லை கேவ், பின்னாடி தான் இருக்குது. ஆமாம், பின்னாடி தான் இருக்குது. எங்கிட்டுமே இல்லை. இன்னும் முன்னாடி போய் பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு பின்னாடி தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் ஒரு 8 வந்துட்டமே பார்த்துட்டு போகலான்னு தான் நினைக்கிறேன். 2 பாதை பிரியுதே. இங்கிட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபைனலாக இங்கிட்டு இல்லை.
இல்லைன்னு தோணுது, இருக்குன்னு தோணுது. போய்கிட்டே இருப்போம். அந்த சைடு தண்ணியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. சைன்னு போயிடுவோம் பின்னாடி. நடப்பு கைஸ், ஸ்டாமினா வேறு அடியும். அவனை வேறு கீழே விட்டு வந்துட்டேன். சரி விட, கீழே நிற்கட்டுமா, தூக்கிட்டு வந்துடலாம் கையோட. இவன் வேறு இறங்கிக்கிறான். ஆனால் கைஸ் கிடக்க நான் அந்த ஒரு பண்ணியை டீம் பண்ணேன் சார், அது வேறு இறந்து போச்சு கைஸ். நம்ம கழுகு பையன் காக்கா பையன் இருக்கானே, கொன்று விட்டாங்க கடைசியில். சரி விடுங்க, போனது போயிருச்சு. பேசி பிரயோஜனம் இல்லை காக்கா என்கிட்ட. அதனால் கேவை தொலாகும். அதனால் வேறு வழி இல்லை. இந்த சைடு கேவு இருக்கா நமக்கு, அப்படியே இந்த சைடு தான் இருக்கும் கேவு. போவோம், முன்னாடி போவோம், பார்த்துக்கிட்டே போவோம். கேவா கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஈஸியாகி போய்க்கணும். ஓகே, பாஸ் ஃபைட்டு ஒன்று இப்போ இருக்குல்ல காய்ஸ். மொத்தம் 3 தூண் இருக்குல்ல. 3 தூணில் ஒரு தூணில் மட்டும் 3 பாஸ் ஃபைட் இருக்கும். இல்லை ஒன்று மீடியமு, ஈஸி, மீடியமு, ஹை அப்படின்ற மாதிரி கலர் கலராக கொடுத்து வச்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஈஸி ப்ளே பண்ணி பார்ப்போம். அப்புறமா ஓரளவுக்கு மீடியமாக போவோம். அப்புறம் ஹைக்கு போயிடலாம். எல்லாமே போகிறது தான். நானும் கேவை தொலாவுறேன். அந்த கேவை மட்டும் கண்ணுக்கே சிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க போய் பார்ப்பாங்கட்டு. இங்கிட்டு கேவு காணா. இங்கிட்டு காய்ஸ், இங்கே தான் காய்ஸ் இருக்குது கேவு. ஃபைனலாக நம்ம கேவை கண்டுபிடிச்சாச்சு. காய்ஸ் கேவுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன கதைன்னா, உள்ளே போய் எல்லாத்தையும் உடைக்கிறோம், ஆர்டிஃபிக்டாக தூக்குறோம். அதான் காய்ஸ் கதையே. இப்போ உள்ளுக்கு எவ்வளோ இருட்டாக இருக்குது. வெளியே போய் காட்டுறேன் பாருங்களேன். காய்ஸ் வெயிட் பண்ணுங்கள், வெளியே போய் காட்டுறேன். பார்த்தீங்களா வெளியே எவ்வளோ எரிச்சமாக இருக்குதா? அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கன்னா இந்த மேட்டை மட்டும் இறங்கினீங்கன்னா போதும், முடிஞ்சிச்சு. இருட்டாயிரும். இப்போ நம்ம காட்டு பன்றியை தூக்கிட்டு செல்வம் கைஸ். அப்படியே கிருட்டுன்னு இங்கேருந்து ஓடுவோம். இன்னும் எவ்வளோ தூரத்துலேயே கைஸ் நாங்கள் பாதை இருக்குன்னு பக்கு கைஸ். பக்கு பக்குலேருந்து வெளியே வந்தாச்சு. அங்கே நான் பாதை இருக்குன்னு நினச்சேன், அதனால தான் தானேன். ஆனால் நேராக போய் எங்கேனையும் மாட்டிக்குவேன் நான் நினைக்கிச்சு கூட பார்க்கல. இங்கிட்டு அழகான பூக்கள் இருக்கிறது. நேராக செல்வோம், சென்று கொண்டே இருப்போம், திரும்பி கொண்டே இறங்குவோம். கைஸ் நீங்கள் அது மாதிரி கேவ் ரன் பண்ணுறப்ப இந்த கேவில் மட்டும் கீழே பார்த்த மாதிரி போகணும். ஏன்னா நான் அப்படி தான் போய்ட்டுருக்கேன். ஏன்னா நான் மட்டும் மாட்டக்கூடாதுல்ல, நீங்களும் மாட்டணும். அதனால் கீழ் நோக்கி போங்க, மேல் நோக்கி வர்றப்ப வாங்க. அதுதான் கைஸ் ஐடியா. ஓகேவா? இதை பார்த்து பயன்படுத்தி தான் நம்ம போகிறோம். கீழ் நோக்கி போங்க, மேல் நோக்கி வரும்போது வாங்க. எப்படி மாசா? அப்படியே போய்கொண்டே இருப்போம். இந்த சைடு ரைட்டா லெஃப்டா? ரைட்டு. நமக்கு ரைட்டு தான் பிடிக்கின்றன. ரைட்டு போயிடலாம். ரைட்டு போய்கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஒருத்தனை பயல்களும் அட்டாக் பண்ண வரவில்லை. ஆனால் இது இருக்குது கைஸ். அது என்ன எக்ஸ்ப்ளோர் நோட்டு டக்குன்னு ஆர்டிஃபிக்ட்னே வாயில் வருது கைஸ். என்னன்னே தெரில. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேனா? வரணும் தானே. இப்போ என்ன தெரியுமா பண்ணுவோம்? எல்லாத்தையும் எடுத்தாச்சு. துள்ளி முடிக்கிட்டோம். துள்ளிக்கிட்டு தம்பி போகலாமா? போவான். இங்கிட்ட அப்படியே கட்டுன்னு போவோம். இந்த சைடு திரும்புவோம். கைஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிட்டு போனோம், இங்கிட்டு திரும்பணும், இங்கிட்டு திரும்புகிறோம், இங்கிட்டு போகிறோம். ஆனால் எங்கிட்ட வந்து திருப்பி எப்படி போகிறேன்னு தெரில. அந்த மாதிரி தான் போக வேண்டியது. ஐயோ தண்ணி கைஸ், தண்ணியிலே தாண்டி விட்டோம். எப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தண்ணியில் வந்து தாண்டினா மேலே ஏற மாட்டேறா சீக்கிரம். வந்து தண்ணியிலேருந்து எதாவது கடிச்சிட போகிறா தம்பி. எக்ஸ்ப்ளோர் நோட் வாழ்க. இங்கே தான் கைஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் நோட். எக்ஸ்ப்ளோர் நோட்டு தான். நான் நேரத்தில் ஜர்க் ஆகிட்டேன். நான் தப்பாக என்ன சொல்லிட்டேனோ அப்படின்னு.
எக்ஸ்ப்ளோர் மட்டும் நமக்கு கிடைத்து விட்டது. இப்போ இவனுக்கு லெவலப் பை செய்து 10 வேறு லெவலு. கொஞ்சம் வெயிட்டு போட்டு மற்றதெல்லாம் கசகசன்னு போட்டு விட்டுடலாம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ அவ்வளோதான், எரி முடிச்சுட்டானா கிளம்பிடலாம். கத்தி முடிச்சிட்டான், கிளம்புமா. செல்லு வேறு லைட்டாக ஹேங் ஆகுது. லைட்டாக இல்லை, ரொம்பவே. இங்கிட்டிருந்து எங்கிட்ட தான் போகிறதுன்னு தெரில, தண்ணியாக ஓடிட்டு கிடக்கு. தண்ணிக்குள்ளே என்ன வச்சுருக்குறாங்களோ வாட்டர் கிட்ட, தண்ணிக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை கைஸ். இதில் வேறு மாட்டிக்கிட்டான், தாண்டா சாவுராகி தாண்டாலாமா. இங்கிட்ட வந்தாவளே இங்கே காய்ஸ் பாம்பு தானே. ஓ மை காட், பாம்பு இருக்குது. அதனால் அது தூங்கிட்டு இருக்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம நேக்காக ஓடி போய் பார்ப்போம். ஆனால் பாதம் இங்கிட்டும் ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட்டு பயங்கரம் தானே. நீங்கள் தான் லோ லெவலில் கொண்டாந்தீங்கன்னாலும் உள்ளுக்கு வந்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம் மாசா. போட்டு இதில் எத்தனை லெவலில் விட்றாங்கடா, லெவலை கொடுங்கடா. எத்தனை 6? ஓ மை காட் கைஸ், அங்கெல்லாம் நார்மலாக கிடந்த இடத்துலையே 10 லெவலு. இங்கே என்னடானா தூணெல்லாம் பக்கத்தில் கட்டி வச்சுருக்குறானுங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா 6 தான். இந்த இடத்துல லைட்டாக எங்கே ஆயிடுச்சு, லைட்டாக இல்லை ரொம்பவே. இப்போ நானும் போய்கொண்டே இருக்கிறேன். இங்கிட்டும் அந்த இடத்தில் ஒரு வெளிச்சங்கள் தெரிகிறது, அங்கெல்லாம் போக முடியாது நம்மளால். இங்கிட்டும் தண்ணிக்குள்ள வந்து எதாவது அட்டாக் பண்ணிச்சுன்னா முடிஞ்சு நமக்கு. அதை இங்கிட்டும் பாதை இல்லை. வெடிகுண்டுக்குன்னு வைக்கணுமா, வெடிகுண்டு வைக்கிற அளவுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு சரன்னு போய்கிட்டே இருப்போம். வந்த பாதையில் தான் போயாகணும், நமக்கு இங்கிட்டு இறங்க முடியாது. ஆனால் வந்த பாதை இதுதான்னு தெரியல எனக்கு. இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தானே. ஆமாம், இந்த இடத்துல தான் தானே எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்கு பாருங்க. இங்கிட்ட தான் அப்படியே கிட்டுன்னு வேறு அந்த இடத்துல இடிச்சு நின்றுக்கிறாங்க ஐஸ். அப்படியே ஏற மாட்டேன்றான் காட்டு பன்றி. ஏன்டா பிடிச்சிட்டு வந்தோங்கிற அளவுக்கு நம்மளை வச்சு பண்ணுறாங்க ஐஸ், வச்சு பண்ணுறான். நானும் போய்கொண்டே இருக்கிறேன் கைஸ். நான் ஃபைனலாக ஒரு கேவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களை கன்னியூ பண்ணிட்டுமாங்க. நானக்கே தொலைந்த தேடி களைச்சி போயிட்டேன். நீங்கள் வேறு இருக்காங்க. சிட்டின்னு எடுத்துப்போம். சிட்டின் கிடைக்கும். இங்கே அடிச்சா கடியை போடு விடாத அடிச்ச நொறுக்குடா தம்பே. பார்த்தீங்களா, கேவுக்குள்ளே இருக்கிறது 40 லெவலு, இது 72வது லெவலு. பயங்கரம்ல அட்டகாசம். இங்கே தான் ஃபைனலாக ஒரு இது எடுத்தேன். இருங்க, நான் கேவை கண்டுபிடிச்சிட்டு உங்களை கன்னியூ பண்ணுறேன் காய்ஸ். ஃபைனலாக நான் கேவை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சைடு தான் இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு வந்தேன். உண்மையாக சொல்கிறதுக்கு என்ன, வீடியோ தான் பார்த்துட்டு வந்தேன். இந்த சைடு தான் கைஸ் கேவ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே நான் ஒரு நத்த மாதிரி ஒன்று உட்காந்துருக்கேன். என்ன இது அந்த காலத்து போச்சியோ, சாக மாட்டேங்குது, செத்துருச்சு. இந்த வழியாக தான் கீழே போயிட்டு அந்த இடத்துல ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அந்த பொந்தில் போனோம் தானே. காய்ஸ் என்ன வலையெல்லாம் போய்கிறது. ஐயோ, உள்ளுக்கு என்ன கூட்டமே இருக்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கீழே இறங்கி ஹீல் போர்ஷனுக்கு ஆன் பண்ணி விட்டு சும்மா அட்டாக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஆன் பண்ணி விட்டாச்சு. அடி போடே தம்பி, கொள்றாங்கள பூரா. நீ தான்டா திறமைசாலி, கொள்றா தம்பி. உனக்கு முன்னாடி இவங்களாம் சாப்பா மேட்ரஸ் சால்ட்டு வாட்ரு போடே கொள்ளை அடே முடிச்சு விடே தம்பி. அவ்வளோதான், முடிஞ்சு. ஐயோ, என்ன வந்துக்கிட்டே இருக்காங்க. யார் காய்ஸ் இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே இறங்கிடக்கூடாதோ காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் மோசமான ஆளுங்கன்னு நினைக்கிறேன். வந்துகிட்டே இருக்காங்க, கொண்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக. சிட்டி நிறையா கிடைக்கும். பின்னாடி வேறு ஒருத்தர் வந்து கிடைக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன இருக்கு, உனக்கு முடிச்சுட்டு ஏறா பின்னாடி வரட்டான். உனக்கு 8 கால் முடியா, 8 கால் தானே. ஆமாம், அவனே தான் ஃபுல்லு சாவுராக்கி. எவ்வளோ நான் தாக்கு பிடிப்பேன். அவ்வளோதான் 112வது லெவலு. பயங்கரம். எங்கடா இருக்கீங்க, வந்துட்டே இருக்கீங்க. அவ்வளோ சிட்டின் மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும். இவங்கிட்ட காய்ஸ், இவங்ககிட்டலாம் சிட்டின் காய்ஸ் என்ன வந்துகிட்டே இருக்காங்க. எங்கேருந்து வரானுங்க, அந்த மூடையெல்லாம் இன்ன வரையும் காணாமல் இப்போ எப்படி வந்தானுங்க. ஆனால் பார்த்தீங்களா, சைக்கிள் கூட 100வது லெவலு. சதுகவே மாட்டோம்.
இங்கிட்ட வந்துட்டானுங்க பார்த்தீங்களா? அட எங்கடா இருக்கீங்க? நாசமாக போனீங்களா? இவன் வேறு பின்னாடி ஏன்டா முன்னாடி வாடா, நீ முன்னாடி வந்தால் தானே சண்டை கட்டுறது ஈஸியாக இருக்கும். ஆன் பண்ணி விட்டாச்சு, அவ்வளோதான் மாசு. இங்கிட்டேருந்து சிட்டின்னு பாம்பு கிட்ட மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் வீட்டு சரமாரியாக கிடைக்கிது காய்ஸ். அவ்வளோதான், கெத்தா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதில் ஏதாச்சும் வச்சுருக்கானோ? முக்கியமான ஐட்டங்கள் வச்சுருக்கிறான். மற்றதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போ நம்ம ஆர்டிஃபெக்டை எடுக்க கிளம்பலான்னு நினைக்கிறேன். இது இங்கே கீழே இறங்கியாச்சா? இதுலேருந்து இப்படியே நேராக ஓடிவாங்க. இங்கிட்ட பாதையெல்லாம் இருக்காது. இருந்தாலும் தெரியும், பார்த்துக்கங்க. அந்த தெரியும் பார்த்துட்டு நேருக்கா அப்படி ஓடிவாங்க. இங்கிட்ட பாதை இருக்கும், ஆனால் அந்த சைடு போகாதீங்க. நேராக அப்படி வாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இப்படி பயங்கரமாக இந்த இடத்துல அடியில் போகிற முடியுமான்னு பாருங்கள். போகிற முடியாட்டினா இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது பார்த்தீங்களா? அப்படி உங்களால் இறங்கி போக பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரிங்க. இப்படி வாங்க, இப்படி வந்து இப்படி சுற்றி இந்த சைடு வந்து எங்கிட்ட ஒரு வெட்டுக்கால் இருப்பான். அவனை கொன்னுட்டு சாகுடா. இவன் நான் சாகவே மாட்டேன்றான். அவனெல்லாம் இறந்து விட்டான். ஆனால் 80வது லெவலு தான் இறக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிறான். இவன் டேமேஜ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இது பண்ணுறி எனக்கு இதனாலேயே பிடிக்க முடியுது. ஒரு கடியில் அப்படியே முடிச்சிடணும். புறாவரைக்கும் இல்லை, ஒருத்தனையாச்சும் இவன் குடிக்கலாம், கொல்லணும்ல. இங்கிட்ட வந்துட்டிங்களா? இப்போ நீங்கள் இந்த சைடு வந்தீங்களா? இப்படி வந்து இதில் பூந்து இப்படி போகணும். இப்படி வந்து இந்த சைடு இப்படி இந்த பாதையிலே போங்க நடந்து. அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேருக்காக போனீங்கன்னா உங்களுக்கான இது அங்கே காத்து கொண்டு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போய்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துல 2 பாதை பிரியும், 2 வேலை இருந்தால் அங்கே தெரியுதுங்களா? இந்த கேப்பில் பூந்து போவாமே. இப்படி பூந்து இப்படி வந்தீங்கன்னா வெற்றி உங்களோடது. ஆர்டிஃபெக்ட்டு இருக்குது காய்ஸ். இந்த இடத்துல எவனாச்சும் இருப்பான்னு பார்த்தா எவனையும் காணோம். மெட்டல் நல்லா ஸ்பேனாக இருக்குது. ஆர்டிஃபெக்ட் மிதந்து கொண்டு இருக்கிறது. பயங்கரம்ல. ஆர்டிஃபெக்டை உட்காந்த வாக்கில் பேக்கை தொட்டு இதை எடுத்து நம்ம பெட்டியில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல பெட்டு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆசைப்படுறப்ப வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான எனக்கு தெரியல. டெவலப்பும் ஏறி இருக்குது நம்ம பையனுக்கு. இறங்கிடலாம் கைஸ். இறங்கி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். எவனா கடிக்க வந்தாலும் பரவாயில்ல, 2 கடியை தான் நான் வாங்கிக்கலாம். ஐயோ, இது பண்ணி விட்டேன் கைஸ். இருங்க, மறுபடியும் மீண்டும் ஒரு முறை. அவ்வளோதான், ஒன்று போதும்னு நினைக்கிறேன். இனி பெட்டை எடுத்து மேலே வச்சு விட்ருலாம். மேலே அந்த நேரு கரெக்டாக இருக்கும். ஸ்பேன் ஆகும்போது வந்து எடுத்து போகணுன்னு நான் நினைக்கிறேன். கைஸ், ஃபைனலாக கிளம்புவோம். அவ்வளோதான், அந்த இடத்துலேருந்து எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த சைடு இப்படியே வாங்க, இந்த கல்லுக்கடியில் பூந்துட்டு இப்படியே வந்த பாதையிலேயே இங்கிட்டு பார்த்துருக்காது. அதனால் இங்கிட்டு திரும்புங்க. அதான் மெயினான விஷயம், உன்னிப்பாக கவனிக்கணும் காய்ஸ். ஓகேவா? இப்படியே வந்தீங்கன்னா தண்ணி ஓடும், தண்ணி கதிட்டு போகாதீங்க. இப்படியே வந்து இந்த சைடு வளைஞ்சு இந்த சைடு இப்படியே மேலே போய் இந்த சைடு 2 பாதை பிரியும். அதில் இந்த பாதை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இந்த பாதை தான். இந்த பாதையில் தான் எப்படி மேலே ஏறுறதுன்னு தான் எனக்கும் தெரில. இங்கிட்ட எந்த சந்தமும் இல்லை. இங்கிட்ட எப்படி காய்ஸ் மேலே ஏறுறது, அதை பார்க்காம விட்டனே. சார், இங்கிட்ட பாதை இருக்குன்னு வேறு தெரில. இங்கிட்ட ஏறா காட்டு பன்றி. உன்னை அங்கேருந்து எவ்வளோ தூரம் கூட்டி வந்திருப்பேன். ஏறானான்னு பாருங்களேன், திமுறை பாருங்கள் உனக்கு. இருங்க கைஸ், நான் ஏதாச்சும் ஃபவுண்டேஷன் இருக்கா? 3 இருக்குது. இன்னொன்றில் இங்கிட்ட மேலே ஏற்றி வைக்க முடியாதா? கீழே இறக்கி தான் வைக்க முடியுமா? இங்கே ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டேன்னா சைடில் ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கி வச்சுருவோம். அந்த சைடு பார்த்த மாதிரி வச்சுருவோம். வச்சுட்டு சர்க்கோஸ் இன்னொரு ஃபவுண்டேஷன் கீழே வச்சுப்போம். வச்சு தான் வேலைக்கு ஆகணும்னு நினைக்கிறேன்.
ஆனால் ஜாயின் பண்ண முடியல கைஸ். ஆனால் தனியாக தான் வைக்க முடியுது. பரவாயில்ல, வச்சு விடுவோம். வச்சுட்டு சர்க்கோஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும், அதை தூக்கி இப்படி வச்சிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் காட்டும். என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரில, எப்படி மேலே ஏறதுன்னு தெரில. இது இப்படி வச்சாலுமே ஹைட்டு பத்தாது காய்ச்சி. இங்கே பாருங்கள் இந்த கல் எவ்வளோ ஹைட்டுன்னு. இங்கேருந்து வச்சேன்னா எப்படி இங்கேருந்து மேலே போக முடியும்? ப்ராக்டிக்கெல்லாம் யோசிக்கணும் காய்ஸ், ஓகேவா? இல்லைன்னா இன்னொரு ட்ரிக் பயன்படுத்தி போவோமா? அப்படியே பயன்படுத்தினாலும் ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான். வேறங்கிட்ட தான் பாதை இருக்கும், பிக்கப்பு பண்ண முடியாதோ. ஏன்னா இது வாய்ப்பில்லை. இப்போ நம்ம காட்டுப்பன்று எடுத்து சென்று விட்டு வேறு ஒரு பாதையை கண்டுபிடித்து தான் வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் இங்கேயே செத்து விட்டு வெளியே சென்று தான் நம்ம வைக்க வேண்டும். எப்படி? இங்கிட்டும் ஏற மாட்டான். கேப் ஏதாச்சும் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா ஏறி இருக்கலாம். இங்கே பாருங்க 500 அடிக்கு வச்சுருக்காங்க ஆளாம். குதிக்கிறப்ப ஜாலியாக குதிச்சிட்டோம், மேலே ஏறவும் முடியல. ஐயோ, இந்த காட்டு பண்ணுறேன் இதெல்லாம் ஏறாதா? இதுக்கு தான் நமக்கு தைல போய் வேணுங்கிறது. இதனால் அந்த கல்லுலாம் ஏறியிருப்போம் அசால்ட்டாக. மாட்டிட்டானா? இல்லை, ட்ரை பண்ணுவோம். மாட்டலாம் இல்லை, அதான் கை சொன்னாலும் முடியாது. சட்டி மஞ்சேன், தூணையும் பிடிக்க மாட்டான், உன்னையும் பிடிக்க மாட்டான். வேறு பாதையை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இங்கிட்டு ஒரு பாதை போச்சுல, இங்கிட்ட இந்த பாதையிலே போயிட்டு அப்படியே மேலே முன்னே போவோம். இந்த சைடு தான் கரெக்டாக இருக்கும். இந்த சைடு போனோம்னா வச்சுக்கோங்க, இப்படியே போய் இந்த சைடு எனக்கு பாதைலாம் தெரியாது, சும்மா போயிட்டுருக்கேன். அதனால் நீங்களும் கரெக்டாக போனோன்னா இந்த பாதையிலே வந்துடுங்கப்பா. இப்படியே மேலே போயிட்டு இப்படி வந்து பார்த்தோம்னா மேலே இருப்போம். எப்படி மேஜிக்! என்னென்னலாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்க்கா ஏன்பா கைஸ், நான் என்னென்னமோ உடையிட்ருப்பேன். அப்படி தான் இப்போ மேல் நோக்கி நம்ம செல்ல வேண்டிய நேரம். மேல் நோக்கி சென்று கொண்டே இருப்போம். இந்த சைடு ஒரு திரும்ப, அந்த சைடு ஒரு திரும்ப திரும்பி முடிச்சோம்னா மேலே வந்துடலாம். இங்கிட்ட வந்துட்டு இப்படி திரும்பினோம்னா இங்கிட்ட வந்துடலாம். இங்கிட்ட வந்துட்டு இங்கிட்ட பாதை இருக்காது, அப்படியே திரும்பிடுங்க. ஏன்னா அதான் நல்லது. பாதை இல்லாத பக்கம் என்னென்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் இப்படி திரும்பி இப்படி வந்தீங்கன்னா இங்கிட்ட அதை நம்ம பார்த்த அழகான செடிகள் இருக்கும். இந்த செடிகள்லேருந்து நமக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் நின்று வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் அப்படி கிருட்டுன்னு மேலே வந்துடுங்க. நீங்கள் பட்டடானோ இல்லை ஈகிளோ அவனாச்சும் வச்சுருப்பீங்கள. அப்படி இருந்தாலும் மினிமம் எல்லோரும் பேரும் கழுகு வச்சுருப்பீங்க. கழுகு இல்லைட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ். நம்ம காக்கா இங்கே தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெத்தாகவும் இருக்கான், மாசாகவும் இருக்கான், நம்மளை பார்க்குறான் வேறு. இப்போ கிருட்டுன்னு பன்றியை கொண்டு போய் அங்கிட்டு வெளியே நிப்பாட்டி போட்டு நம்ம காக்கா இன்னும் தூக்கலாமா? வாங்க வெளியில் போவோம். நம்ம காக்காயினை விசில் அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, பின்னாடி வருவோம். எப்படி மாசா வெளிச்சம் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு செகண்டு, அந்த ஒரு செகண்டு போதும். காக்காயா வந்துட்டியா? மாசுதான். நீ காக்காயினை வச்சு இவனை தூக்கிடலாம். ஏறா அப்படி காக்காயா தூக்குடா அவனை, தூக்கை மாசே. இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு போவோம் காய். சாப்பிட்டுக்கிட்டு நம்மகிட்ட தான் இருக்குது. அதுக்கு அந்த ஸ்டாண்டு மாதிரி செய்வாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டாண்டு ஒன்று செஞ்சு கொஞ்சம் அழகுக்காண்டி வீட்டு முன்னாடி வச்சிடலாம். வீட்டையும் அப்கிரேட் பண்ணுவோம் கைஸ். எல்லாமே கல்லில் மாதிரிலாம். மெட்டலுக்கு எனக்கு சொல்லிடுறாதீங்க, மெட்டல்லாம் நம்மளாலே முடியாது கைஸ். மெட்டல் கிரைண்ட் அடிக்கிறதுக்கே வாய்ப்பில்லை. வேணால் கல்லில் வேணால் கட்டலாம் கைஸ். கல் வேணால் ஈஸியாக நமக்கு கிடைக்கிது. வீட்டு பக்கத்துலேயே ஸ்பான் ஆகிறதுனால நம்ம வீட்டு பக்கத்தாடியே ஒரு நல்ல பிளேஸ் சொல்லுங்கள், நம்ம அங்கேயே கட்டிடலாம் கைஸ். கட்டி நம்ம டைனோக்கெலாம் அப்படியே உள்ளுக்கு நிப்பாட்டுற மாதிரி பயங்கரமாக பண்ணிடலாம். அதெல்லாம் எப்படியோ மினிமம் கொஞ்சம் ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் தான் எல்லா ரிசோர்ஸும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் பார்த்தீங்களா? அப்போ சொல்லுங்கள், எல்லாமே பண்ணலாம். நீங்கள் இப்போ சொல்லாட்டியுமே பரவாயில்ல, நான் பண்ணி போட்டுருவேன். நான் உங்கள் மனசுலேயும் ஒவ்வொன்றும் தோணும்ல, அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கப்பா, நானும் அதையும் செய்கிறேன். ஆர்க் சர்வைவலில் என்ன டைனோ டேம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா எனக்கே தெரியல. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைனோ டேம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைனோவை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த டைனோவை டேம் பண்ண எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா டேம் பண்ணிடுவேன். எடிட் பண்ணுறது தான் கைஸ் நேரமே இல்லை. விளாட்றது கூட நேரம் வந்துடுது டக்குன்னு.
விளாட்றது கூட ஈஸியாக டப்புன்னு விளாண்டுறலாம். ஆனால் கடைசியாக கொஞ்சம் அந்த எடிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் கைஸ் மண்டையே வெடிச்சு போயிடும். வீடு அங்கே தான் இருக்குது பார்த்துட்டிங்களா. இப்போ இந்த ரெட் தூண் பார்த்துட்டிங்களா, இந்த ரெட் தூண் தான் கடைசியாக 3வது தூண். 3வது நம்ம இங்கே தான் வந்துட்டு 3வது பாஸ் ஃபைட்டை முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு நமக்கு. ஃபஸ்ட்டு அங்கிட்டு அந்த பச்சை கலர் சைடு போயிட்டு அங்கே 3 பாஸ் இருக்கும். அந்த 3 பாஸையும் முடிச்சு விட்டு அடுத்து ஐஸ்லாண்டில் இருக்கும். ஐஸ்லாண்டில் போயிட்டு முடிச்சு விட்டு அடுத்து இங்கே வந்துடுவோம். இங்கே வந்துட்டு இதே முடிச்சிட்டோம்னா அடுத்த மேப் முடிஞ்சிச்சு கைஸ். ஆனால் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா சும்மா ஆர்ட் எடுக்கிறதுனால நான் சொல்கிறேன். பண்ணிடலாம், சீக்கிரம் பண்ணிடலாம். இன்னும் நான் ரெண்டும் தவிர டைம் பண்ணணும். ஃபெரோமான் வேறு ரெடி பண்ணணும். சரி ரெடி பண்ணணும் இல்லை, அதை அடித்து எடுக்கணும். ப்ரௌன்ட்டை வேறு நம்மக்கிட்ட ஃபீமேல் தான் கைஸ் இருக்குது, மேல் வேறு பிடிக்கணும். பிடிச்சிடலாம், அதெல்லாம் நான் ஆஃப்லைன்லேயே பண்ணிக்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம கழுகு முட்டையெல்லாம் ஆச் பண்ணணும், ஒல்ஃபு இதெல்லாம் பண்ணணும். நிறையா வேலை கிடக்கு. அதனால் போயிட்டு க்ரீன் ஹவுஸு எல்லாமே ஃபைனலாக வீட்டுக்கிட்ட வந்தாச்சு கைஸ். நான் க்ரீன் ஹவுஸ் மேக் பண்ண போகிறேன். ஆனால் அதை நான் வந்து ஆஃப்லைனில் தான் கைஸ் பண்ண போகிறேன், க்ரீன் ஹவுஸ் மேக் பண்ணுறதெல்லாம். ஏன்னா க்ரீன் ஹவுஸ் எல்லா பேர்த்துக்கும் தெரியும் மினிமம். அதுக்கான ரிசோர்ஸ்லாம் நிறையா தேவைப்படுது. அதனால் நான் ஓயாமல் போயிட்டு ரிசோர்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டே வந்துட்டேன்னா அது போர் அடிக்கும் வீடியோ. அதனால் ரிசோர்ஸ்லாம் நான் ஆஃப்லைனில் கிராஃப்ட்டு போட்டு நான் அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன் வீடியோ பண்ணுறேன். இப்போ இவங்கிட்ட இருக்க பொருளை எடுத்துப்போமா, என்னென்ன யூஸ் ஆகும் இதெல்லாம் இந்த தூக்கி போட்டுருவோம். வச்சுக்கிட்டோம். அதெல்லாம் ஒவ்வொரு இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். முக்கியமான ஐட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் கைஸ், மற்றதெல்லாம் இருக்கட்டும். கழுவுக்குள்ளே பஞ்சம் இல்லாத அளவுக்கு இருக்குது பொருள். அடுத்து எல்லாமே எடுத்தாச்சா. சரி இருங்க கைஸ், நான் அந்த ஆர்டிஃபிட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டை மட்டும் ரெடி பண்ணிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன் சரியா. கைஸ் ஃபைனலாக ஆர்டிஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வரணும், இனிமேல் வரப்போகிற வீடியோலாம் பயங்கரமாக இருக்கும். நீ பாஸ் ஃபைட்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கெலாம் நமக்கு நிறையா டைனோஸ் பிடிக்கணும், ப்ரீடிங் பண்ணணும். அதனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வரப்போகிற எபிசோடெலாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் கைஸ். அதனால் பார்க்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.